58ஆம் அதிகாரம் 3 சில வசனங்கள். நாங்கள் உண்ணா நோன்பு இருந்தபொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களைத் தாழ்த்திக் கொண்டபோது நீர் எங்களைக் கவனியாதது ஏன்? என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்றுபோல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. இவ்வாறு கடவுள் நோன்பு இருக்கும்போது நாம் எவ்வளவேனும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். பின்பு 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இவ்வாறு நோன்பை பற்றிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். நாம் நோன்பு இருப்பது நம்முடைய உடல்நிலையை வருத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி இருந்தால் அது உன்னதமான நோன்பாக இருக்காது. நோன்பினுடைய அர்த்தமே பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று அவர் சொல்கிறார். அதாவது நாம் யாரையும் பகைத்து கொண்டு நோன்பிருந்து பிரயோஜனமில்லை. நம்முடைய உறவினர்களோ அக்கம் பக்கத்து வீட்டார்களோ யாராக இருந்தாலும் நாம் யாரையும் பகைத்து கொண்டு நோன்பு இருந்தால் அது பலன் கொடாது. ஆகவே உன்னத இறைவன் நினைத்து நாம் நோன்பு இருக்கும் பொழுது நமக்கு விரோதமான எண்ணங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இவ்வாறான விளக்கத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.